Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தையோ நான் வந்து கம்மியாக எடை போடலை. பட் ஆனால் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முடியாது. இதை பார்க்குறவங்க விஜய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கட் பண்ணி இந்த போர்ஷன் அவர் கட் பண்ணு. போர்னோகிராஃபியினுடைய ஒரு ஸ்டார் பேர் சொல்ல விரும்பல. நம்ம கேரளாவுக்கு வராங்க, எவ்வளோ கூட்டம் வந்தாங்க தெரியுமா பார்க்கணும். விஜய் அவர்கள் ட்ராப்பில் போய் மாட்டக்கூடாது. யாரோட இல்லை சொல்கிறேன் இல்லை அதான் சார், இந்த கூட்டணிக்கு வந்துருங்க. அவர் யார் தெரியுமா? யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். அவர் கூட்டு போறதே கஷ்டம். நான் சார் காமெடி பண்றீங்க. பிரதமரே பில்டப் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி எல்லாம். நீங்க வந்துகிட்ட கூட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். என்னத்துக்கு தயாரா இருக்கு? லைம் லைட்ல இருக்கும்போது அதுதான் சார் அந்த மாதிரி பேசியே அழிச்சிருவாங்க. லைம் லைட்ல இருந்தா கூட்டு போறது கஷ்டமா? அண்ணாமலை அண்ணன் கூடாத கிரௌடா? அவ்வளவு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேங்க் இருக்கு. அவர் ஜெயிப்பாரான்றது கேட்டீங்கன்னா கஷ்டம். ஆனா ஒரு ஓட்டு பிரிப்பாரானா ஆப்வியஸா அது பண்ணதான் செய்யணும். 234 தொகுதியில 200 தொகுதி பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்னு கேக்குறீங்களா? எங்ககிட்ட அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ். நாங்க 200+ தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு டிஎம்கே சொல்லலாம் சார், நடக்கணும்ல. அதே தானே சார் அவங்க உங்களுக்கும் சொல்லுவாங்க. அதிமுக பிஜேபி அதுக்கு இனிமேல் வரக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணி உறுதியா ஆட்சி அமைக்கும். யார் சொல்றாங்க? மக்கள் சொல்றாங்க சார். நீங்க ஒரு மெயின் அஜெண்டா திமுக அப்புறப்படுத்தணும். மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எதிரியை ஃபர்ஸ்ட் வீட்டுல உட்கார வைப்போம். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஒருவேளை நம்பி நாங்க போயிருந்தா எங்களை நடுத்தருவுல விட்டுருப்பாங்க, பாஜகவுக்கு இருக்கிற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். அவருக்கு அங்க டீல் முடிஞ்சிச்சு. டிஎம்கேல கேட்டது கொடுக்குறேன்னு இருப்பாங்க. பாஜக நம்பி வந்தவர் தான் பவன் கல்யாணம். நீ துணை முதல்வரா உட்காந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாத கூட என்ன நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. சரி, இட்ஸ் டூ early to say. உறுதியாக திமுக ஆட்சி அமைக்காது, அது உறுதி சார். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் they have to sit and discuss. யோசிங்க, முடிவெடுங்க, சீக்கிரமா எடுங்க, நேரம் நெருங்கிருச்சு அப்படின்லாம். எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன கருத்து வந்தா நல்லா இருக்கும்னாரு. அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட வந்து நல்லா நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். சொல்றதெல்லாம் பார்த்தா வந்துட்டாங்களா சார்? தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பா கோயம்புத்தூர்ல விஜய் அவர்களுடைய அந்த பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு நிறைய விஷயம் பேசினாங்க. பட் அதுல அவருடைய பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த செகண்ட் டே அவர் பேசினது, டிவிக்கே வந்து சமரசம் செய்யாது, ஆனா ஒருவேளை தேவைப்பட்டா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவோம் மக்கள் நலனுக்காக அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி பார்க்க? விஜய் மேல நான் வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள், என்னுடைய அவர் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்புனாலேயோ அவர் மேல வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு எதிர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத தமிழ்நாட்டில் ரெண்டு பேர், அஜித் விஜய். பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் பிடிச்சிரும். அதுல அவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுகவை நான் அப்புறப்படுத்தணும்னு சொல்றாரு. திமுக தீய சக்தி. இதைதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இந்நாள் மாநில தலைவர் அண்ணா நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. அமர் பிரசாத் ரெட்டி நானும் சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்நாள் நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? திமுக. ஏன்? என்ன காரணம்? திமுகவை நம்ம அடிப்படையா நம்ம வெறுக்கிறது கிடையாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு பாருங்க. கள்ளச்சாராய சாவுகள் 20 பேர் அங்க கொண்டுட்டாங்கன்னு நம்ம இவ்வளவு போராடுறோம் இல்லையா? ஆனா அதே மாதிரி தானே கள்ளச்சாராயமும் வித்து 100 பேர் மேல இறந்துருக்கிறாங்க. அதுக்கான போராட்டம் யாருமே பேசல. அதுக்கு விசிக தலைவர் யாரும் எதுவும் பேசல. சீமான் எதுவும் பேசல. எல்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க. என்ன பெரிய போராட்டம்? நாங்க தான் போராடணும். பிஜேபி தான் சார் போராடிச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எல்லா கட்சிகளும் சொல்றாங்க இல்லையா? திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் சொல்லிட்டாங்க, இனி திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரவுடியிசம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லா இடத்துலையுமே. ட்ரக்ஸ். இப்போ பிரச்சனை என்ன? ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லைன்னு நான் வந்து மறுக்கல. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கரெக்ட். ஆனா ட்ரக் விற்கிறவன் திமுகவே இருக்கான்றதுதான் பிரச்சனையே.
அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து அங்கிருந்து வருது அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 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 பெண் குழந்தைய ரேப் பண்றாங்க. அவன் எங்க இருக்கான்? அந்த கட்சியில இருக்கான். அவன் உடனே டிஸ்ஓன் பண்ணல, நீக்கல. மா சுப்பிரமணியம் அவர்கள் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஆக்ரோஷமா எதுவும் பேசல. கடைசி வரைக்கும் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற ஒரு தீய சக்தி. ஏன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. புது கம்பெனி ஒரு 10 கம்பெனி சொல்லுங்கன்னா டிஆர்பி ராஜா இது வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாரு. எங்க ஒரு 10 கம்பெனி பேர் சொல்லுங்களேங்க. ஒரு புது கம்பெனி வந்திருக்கீங்க, எங்கெங்கயோ போறீங்க, என்னவோ பண்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஒயிட் பேப்பர் கூட வேண்டாம். எதுக்கு ஒயிட் பேப்பர்? அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம், உங்களுக்கு தெரியாது வேற. ஒரு 10 நிறுவனம் பேர் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு நான் இப்போ செக் பண்ணிட்டு வருவோம்ல, புதுசா வந்திருக்குன்ட்டு. கிடையாது, வரல. சரி போனா போகுது. எஜுகேஷன்ல நீங்க ஏதாவது ரெவல்யூஷன் பண்ணிருக்கீங்களா? புது யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? தமிழுக்கான ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? கிடையாது. இருக்கிற யூனிவர்சிட்டியில பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எஜுகேஷன் ஃபெயிலியர், ஹெல்த் ஃபெயிலியர். டாஸ்மாக்ல நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இது போன்ற ஒரு தீய சக்தியை இன்னைக்கு வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு கூட்டணியால தான் முடியும். அது என்டிஏனால தான். இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுக்கு மாற்று டிவிகே தான். இல்ல ப்ரூவ்டு என்னைக்குமே அரசியல நம்ம என்னைக்குமே ப்ரூவ்டுன்ட்டு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை பண்ணதை தான் நீங்க கொண்டு வர முடியும். விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை, விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தையோ நான் வந்து கம்மியா எடை போடலை. பட் ஆனால் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னா, நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பவன் கல்யாண் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது மிகவும் பிடித்தவர் நான் சொன்னேன் இல்லையா, பவன் கல்யாண். இப்போ ஏன் சொல்றேன்னா, இதை பாருங்க, இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணகிரி போனேன். அந்த தளி தொகுதி அந்த ஓசூருக்கெல்லாம் போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்தது. அவருக்கு அந்த அளவுக்கு அன்பு உண்டு. தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. கொடுத்த ஃபோட்டோ போட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் நான் இவருடைய ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் வந்து தனியாக விஜய் மாதிரியே தான் வந்து ஆரம்பிச்சு கட்சி. இவங்க பிரதர் சிரஞ்சீவி ஆரம்பித்தார். ஆனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக 30-35 சீட் எடுத்தார். ஏன்னா அவருடைய இமேஜ் வேற. சிரஞ்சீவியோட இமேஜ் வந்து ரஜினிகாந்த் சாரோடைய இமேஜ் மாதிரி. விஜயோடைய இமேஜ்ன்றது வந்து இவருடைய இமேஜ் மாதிரி வச்சுப்போம் நம்ம. அப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சு இது விட அவங்க வந்து உங்களுக்கு ஆந்திராவில் இன்னும் விகரஸாக இருக்கும் பாலிடிக்ஸ். சின்ன பையன் முதல் கொண்டு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இது இருக்கும். இப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி ஃபெயில் ஆனார். 3 வாட்டி அவர் சொந்த சீட்டில் அவரால் ஜெயிக்க முடியல. அப்புறமா தான் என்ன பண்ணுறாரு, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சந்திரபாபு நாயுடு அவர்கள், டிடிபி, பிஜேபி, ஜனசேனா 3 கூட்டணி ஸ்வீப். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்து கூட அந்த அந்த ஸ்டேட்டஸ் கூட இன்னைக்கு ஜெகனுக்கு இல்லை, காலி பண்ணிட்டாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அது மாதிரி தான் டிவிகேல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் யோசிக்கணும். விஜய் அவர்கள் டிராப்ல போய் மாட்டக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடியது ஒன்று தான், திமுக அப்புறப்படுத்தணும். அதுக்கு நீங்க சரியான முடிவு எடுக்கணும்ன்ற. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் குழப்புவாங்க. இதை பார்க்குறவங்க விஜய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கட் பண்ணி இந்த போர்ஷன் அவருக்கு அனுப்புங்க. கூட இருக்கிறவங்க குழப்புவாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன, தனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், தான் வந்து எதையாவது நிற்கணும், தான் ஏதாவது ஒன்று பண்ணணும், தான் வந்து எலிவேட் ஆகணும். பட் இதுல முக்கியம் என்னன்னா திமுக அப்புறப்படுத்தணும். அது தனித்தனியா நின்னா முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ராப்ல மாட்டக்கூடாதுன்னா யாரோட ட்ராப்ல சார்? இல்ல சொல்றேன், கூட இருக்கிறவங்க சொல்றக்கூடிய அட்வைசர்ஸ். சார் இது பெரிய பிரச்சனையே இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் குழப்பி விட்டுடுவாங்க. நீங்க சரியான ஒரு முடிவு எடுங்கன்ற. அது அவர் இப்ப நான் சொல்றது அவருக்கு புரியும், உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றேன், அந்த சரியான முடிவு நீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு நீங்க போயிடாதீங்கன்ற. நான் அது அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு புரியும். இந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடிய கூட்டணி என்னன்னா, அதான் சார் இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அது அழைக்கிற இடத்துல நான் கிடையாது. அது ஒன்றும் மாநில தலைவர் அண்ணன் ஏன்னா நாகேந்திரன் அழைக்கணும், இல்லை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைக்கணும், இல்லை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழைக்கணும். அதை அழைக்கக்கூடிய இடத்துல நான் கிடையாது, எனக்கு அதான் அத்தாரிட்டி கிடையாது. ஆனா ஐ கேன் ஆல்வேஸ் அட்வைஸ். டிவிக்கே பேசினாங்க, ஆனா அது சரிப்பட்டு வரல. எனக்கு தெரியாது பேசினாங்களா இல்ல சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நேத்து சகோதரர் நம்மளுடைய அன்பு தம்பி
ஐயா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சன் விஜய் பிரபாகரன் அவர்கள் நேற்று யூத் விங் செக்ரட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சுன்னா அவர் எங்கள் கட்சியா, அவர் எங்கள் கூட்டணியில் இருக்காரா எனக்கு தெரியாது. பட் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறோம், நல்லா பண்ணணும், நீங்கள் நல்லா இன்னும் நல்லா. ஏன் அன்பு தான், எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். சார் எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். திமுக அப்புறப்படுத்தணும். திமுக இன்னைக்கு வந்து என்னன்னா மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமா மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமா மாறி இருக்கு. அதை வந்து நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல எல்லாரும் இருக்கும். அப்ப அந்த கருத்து ஒன்னா இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையும் ஒன்னா இருக்கணும்ன்ற நான் வேற ஒன்றும் இல்லை. என்டிஏ கூட்டணி உறுதியா வெற்றி பெறும். நான் சொல்லியிருக்கேன், தினமலர்ல கூட நியூஸ்ல வந்திருக்கு. பாத்தீங்கன்னா 234 தொகுதியில் 200 தொகுதி பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்னு கேக்குறீங்களா? எங்ககிட்ட அர்த்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் இருக்கு. நாங்க ஆல்ரெடி பிளஸ் தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு டிஎம்கே சொல்றாங்க. அதுதான் சார், சொல்லலாம் சார், நடக்கணும்ல. அதே தானே சார் அவங்க உங்களுக்கும் சொல்லுவாங்க. இல்லையா சார், உங்க மேல ஆன்டி இன்க்யூமெண்ட்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி மக்களை போய் நீங்க சந்திப்பீங்க, மக்களுக்கு எப்படி கேம்பெயின் பண்ணுவீங்க சார்? திமுக விஜய்க்கு எதிர்ப்பு வாக்கு இருக்குன்றது ஓகே. விஜய்க்கு கூட்டம் வந்திருக்கு எங்க கோயம்புத்தூர்ல, நான் மறுக்கல. அவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க கூட்டம். இங்க மதுரையிலயும் கூட்டம் சார், கூட்டம் வரும் சார். விஜய்க்கு கூட்டம் வரும், நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதை மறுக்கிறாங்கன்னா அவங்க அரசியலே தெரியாதவங்க நான் நினைச்சுக்கிங்க. ஜெயிக்க முடியுமா அது தெரியாது எனக்கு. கூட்டம், ஏன்னா அவர் ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவருக்கு எப்படி வந்து கூட்டம் வராம இருக்கும்? வரும். இப்ப அஜித் வர சொல்லுங்க, கூட்டம் வருமா வராதான் பாருங்க. ரஜினிகாந்த் சாரை வர சொல்லுங்க, 10 படம் கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. யாருக்கு? சூர்யாக்கு. சூர்யா வர சொல்லுங்க, கூட்டம் வரும். கட்சி ஆரம்பிச்சது இவர் தானே சார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு போர்னோகிராஃபியினுடைய ஒரு ஸ்டார், பேர் சொல்ல விரும்பல, அந்த அம்மா கேரளாக்கு வராங்க. எவ்வளவு கூட்டம் வந்தாங்க தெரியுமா பாக்குறதுக்கு? நான் ஒன்னும் சார் அதெல்லாம் ஓகே சார். ஆனா இவர் கட்சி இதை வந்து தப்பா எடுத்துருவாங்க. உடனே இதை வந்து தப்பா எடுத்துட்டு நான் எதை தப்பா சொல்றேன்னா, அதனால ரசிகர்கள் எல்லாருக்கும் இருப்பாங்க சார். நான் சொல்றது வந்து எதையும் வீணடிச்சிடக்கூடாதுன்றேன். இன்னைக்கு வந்து சார் இந்த லாங் விஷன், 20 வருஷ கனவு, அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 இயர்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க 10 இயர் பிளான் தான், அவ்வளவுதான். இந்த லாங் விஷன்லாம் இன்னைக்கு எந்த கார்பரேட் கம்பெனி மாதிரி சஸ்டெயின் ஆகாது பார்ட்டிஸ் எல்லாம். ஸோ விஜய்க்கு வந்து கோயம்புத்தூர்ல கூட்டம் வராங்க அப்படின்றதுனால உதயநிதிக்கு கூட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க? கவர்மெண்ட் பஸ்ஸு, பியர் பாட்டிலு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அசிங்கங்க இது. திமுக எல்லாம் ஐடி கார்டு மாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க. அது வேற ஏதோ ஒரு கூட்டம் பியர் பாட்டில் கொடுத்தாங்க அங்கே. சரி, இப்போ நான் கேட்டேன், யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? அது கல்யாண மண்டபம் ஏதோ ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தானே, பியர் பாட்டில் கொடுக்கறதுக்கு அலௌடா? எஃப்ஐஆர் யார் மேலே போட்டிருக்காங்க? இப்போ காட்ட சொல்லுங்க எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? தனியார் இடத்துல லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் லிக்கர் சப்ளை பண்ணக்கூடாது. யார் மேலே இப்போ நீ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்க? இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீ கூட்டம் சேர்க்கணும்னா பியர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், இந்த அளவுக்கு 500 ரூபாய் காசு கொடுக்கணும். இப்படி பண்ணி கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சு உதயநிதிக்கு காட்டுறாங்க. ஒரு சைடு விஜய்க்கு கூட்டம் வராங்க. இனி எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், எங்களது இருக்கிறதெல்லாம் வந்து கொள்கையாக இந்துத்துவா பாலிடிக்ஸ், அனைவருக்கான பாலிடிக்ஸ் சார். இந்துத்துவானாவே இன்க்ளூசிவ் சார். நான் திருப்பி சொல்றேன், அமர் பிரசாத் ரெட்டி ஹிந்துத்துவான்னு சொன்னா அப்ப முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன உடனே கிடையாது. இட்ஸ் இன்க்ளூசிவ். நீங்க வந்து எங்களுடைய கட்சியினுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, கட்சியினுடைய பைலா அந்த இது இருக்கும் இல்லையா, அது எழுதினவர் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள். அதுல வரது இன்டெகிரல் ஹியூமனிசம் தான். அதனால இந்த அளவுக்கு போக வேண்டியதுதானே சார்? என்னங்க அதையே அப்படி ஸ்பெசிஃபை பண்றீங்க? ஹிந்துயிசம் பண்ணணும்ல. நான் ஹிந்து தானே. ஏங்க முஸ்லீம்காரங்க முஸ்லீம்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரல, நான் கிறிஸ்டியன் சொன்னா பிரச்சனை வரல, நான் ஹிந்துன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? ஹிந்துன்னு சொல்றது பிரச்சனை இல்லை சார், அதுக்கேற்ற மாதிரி தான் அமைப்போம் அப்படின்றது தானே பிரச்சனை. ஏன் அப்படியே இது மேலே எல்லாரும் தானே சார். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கேயாவது ஒரு திட்டம் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் ஏதாவது கொடுத்துருக்காரா சொல்லுங்க? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருடத்துக்கு கொடுக்குறாரா? ஹிந்துக்களுக்கு கொடுக்குறாரா, முஸ்லீம் கொடுக்குறாரு, கிறிஸ்டியன் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் தானே கொடுக்குறாரு. கரெக்டா? கரெக்ட். அப்படி கொடுக்க முடியாது, பண்ண முடியாது சார். டேப் வாட்டர், வீடு திறந்தா டேப் வாட்டர். கரெக்டா? கிட்டத்தட்ட 30 கோடி வீடுகளுக்கு கொடுத்தாச்சு 11 வருஷத்துல. ஓகேவா? 30 கோடி வீடுல பிரிச்சு பார்த்து கொடுத்துருக்கோமா?
ரேஷன் கடையில் 5 கேஜி ரைஸு, 5 கேஜி தால், 5 கேஜி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீ. பிரதமர் கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. எல்லா மக்களுக்கும் 80 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்க. பிரிச்சு பார்த்து கொடுத்துட்டு இருக்கோமா? கிடையாது. ஸோ அதனால நீங்க ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் என்றாலே அது இன்க்ளூசிவ். அது அனைவருக்கான பாலிடிக்ஸ். அனைவரும் நல்லா இருக்கணும். அது ஹிந்துத்வான்றது பாலிடிக்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட். இருந்தாலும் நான் சொல்றேன். அது அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால என் கோயிலை நான் காப்பாற்றணும் சார். இது என் மண்ணு. என் கோயிலை நான் காப்பாற்றணும்னு நினைக்க தப்பா? என் மக்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பா? இன்னைக்கு ஹிந்துன்னு சொல்லி தானே சார் கொண்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு கிடையாது. இது நீங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது சார். நீங்க சொன்னீங்க நீங்க வெறுப்பு பேசலாம், காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான். அப்ப ஏன் மக்கள்னு சொல்லும்போது இந்துக்கள் மட்டும்தான் உங்க மக்களா? அந்த கேள்வி வந்துரும் இல்லையா? கிடையாது சார். நான் சார்ந்த ஒரு சார், நான் ஒரு ரிலீஜன் சார்ந்தவன் தானே. அதுதான் பிரச்சனை சார். இப்படி இந்த ஒரு பேர் சொல்லும் போது நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோமோ சார்? இன்னைக்கு பிரச்சனை எங்களுக்கு சார், அதனால பண்றோம். நீங்க புரிஞ்சுக்கிங்க. சரி சார், இப்ப நான் கேட்கறேன், உலகத்துல வேற எங்க போய் வாழ முடியும் இந்துக்கள்? இந்த ஒரு நாடு விட்டுட்டோம்னா அப்புறம் எங்க போவோம்? நீங்க புரிஞ்சுக்கிங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிங்க. இந்த கூட்டணி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது திமுக வந்து 200க்கும் மேல நாங்க வந்து ஜெயிப்போன்றாங்க. நீங்களும் 200 நாங்க ஜெயிப்போம்னா என்ன அடிப்படையில சார்? சார், திமுகவால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். மக்கள் விரோதமா இன்னைக்கு மக்கள் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க அந்த இது சொல்லுவீங்களே, என்னது வாக்ஸ் பாப் என்னது சொல்லுவீங்களே, இந்த மைக் எடுத்துன்னு போய் பப்ளிக் பைட் எடுப்பீங்களே, ஜஸ்ட் எடுங்களேன் சார். பிஜேபி வரணும்னு எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓட்டு இல்ல சார், எடுத்துடலாம். எடுத்துட்டா பிஜேபி வரணும் எல்லாருமே. அதான் சார் சொல்றேன் நான். என்டிஏ கூட்டணி வரும். அதிமுக, பிஜேபி, அதுக்கு இனிமேல் வரக்கூடிய கட்சிகள், அந்த கூட்டணி உறுதியா ஆட்சி அமைப்போம். யார் சொல்றாங்க சார்? மக்கள் சொல்றாங்க சார். மக்கள் சொல்றாங்க. இல்ல சார், நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன் சார். நான் நேத்து எங்க இருந்தேன்? கிருஷ்ணகிரியில இருந்தேன். இப்ப மத்தியானம் எங்க போறேன்? பாண்டிச்சேரி போறேன். நாளைக்கு எங்க போறேன்? கோலார் போறேன், கர்நாடகாவுக்கு. சுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் இங்க என் வீட்டுல உட்காந்து நான் அரசியல் பேசுறேன். திமுக யாருமே மக்களை பாக்குறதே இல்லையா சார்? எங்க பாக்குறீங்க? எந்த மக்களை பாக்குறீங்க? அதான் ஊருக்கு போனா விரட்டுறாங்களே. 200+ தொகுதியில ஜெயிப்போம்னு சொல்றாங்க. நீங்க பப்ளிக் கிட்ட கேளுங்கன்னா பப்ளிக் வந்து பிஜேபி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஓகே. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. பொன்முடி மேல ஊழல் வழக்கு, கரெக்டா? துரைமுருகன் மேல ஊழல் வழக்கு, செந்தில் பாலாஜி மேல ஊழல் வழக்கு, கரெக்டுங்களா? நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அமைச்சர்கள் விலகிட்டாங்கல்ல சார்? விலகிட்டாங்க, அமைச்சரவை மாத்திருக்காங்க, இலாக்காலாம் மாத்திட்டாங்க. வெக்கமா இல்ல சார்? இவங்களுக்கு வெக்கமா இல்ல? முதலமைச்சர் இதுக்குள்ள ரிசைன் பண்ணணும். உங்க பாதி கேபினெட் மேல வந்து அலிகேஷன்ஸ், ஹைகோர்ட் வந்து இவங்க மேல கொடுத்திருக்கிற இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு விலக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரீகண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ப்ராபப்ளி எவ்ரிபடி வில் கோ பிஹைண்ட் பார்ஸ். விலகிட்டாங்கன்றீங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு நீ ஒன்று மினிஸ்டர் பதவியா இல்லை ஜெயிலா முடிவு பண்ணணும் அப்புறமா ரிசைன் பண்றாரு. இது எந்த அளவுக்கு அசிங்கம். ஆனா ஒரு மீடியாவும் இதை நீங்க டிபேட்டா கூட கொண்டு வரலையே. ஏன் கொண்டு வரல? பேசிருக்கீங்க சார். நீங்க பேசிருக்கீங்க சார். அதான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். உங்க சேனல்ல நான் ஒன்றும் சொல்லலையே. நான் மீடியான்னு பொதுவாக சொல்றேன். சேட்டலைட் மீடியாலாம் இருக்கிறாங்கல்ல, அதுல எங்கால வந்து ஒருத்தர் கூட்டு வருவீங்க, திமுக ஆதரவாளரை 10 பேர் கூட்டு வந்து உட்கார வச்சிருவீங்க. எங்கால அதை போட்டு சண்டை போடணும், 10 பேரோட சண்டை போடணும். எப்படி முடியும்? எங்களுக்கு ரைட் விங்குக்கு ஒரு 10 பேர், அவங்க சைடு ஒரு 10 பேர்னா அது டிபேட்டு. எங்கால ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சிருவீங்க, அவர் பாவமா உட்காந்துருப்பாங்க. நீங்க ஒரு 4 பேரை கூட்டு வந்துடுவீங்க, அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறது கேட்கவே திறமசாலிங்க எங்க ஆட்கள். ஆனா எங்க பேச நீங்க 4 பேர் கத்திட்டு இருந்தா எப்படி தெரியும்? சமாளிக்க வேண்டியது. எப்படி சமாளிக்கிறது? என்னங்க சொல்றீங்க நீங்க? நாங்க என்ன திமுக காரங்களா? 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சமாளிக்கிற மாதிரி சொல்லுங்க. எங்களா அதான் முடியாது சார், கஷ்டம். நாங்கெல்லாம் ராமருடைய பரம்பரை, ஒருவனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். எப்படி சமாளிக்க முடியும் எங்களால? என்ன சார், நான் எதுவும் பர்சனலா போல யார் பேரும் சொல்லலையே, அதனால சொல்றேன். அதே மாதிரி அவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க, மாறி மாறி நீங்களும் பேசிக்கிறீங்க சார். ஆட்சியில இருந்து நான் செய்த சாதனை ஒரு 10 சொன்னாருன்னா முதல்வர் நல்லா இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ 200 வந்து நாங்களும் ஜெயிப்போன்றது எந்த அடிப்படையில்? அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் சார். ஏடிஎம்கே, பிஜேபி, மற்ற இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய ஓட் ஷேர், நாங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கக்கூடிய ஓட்டு, அந்தந்த தொகுதிகள் எடுத்து பார்க்கும் பொழுது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுறோம் சார். திரு அமித்ஷா அவர்கள் யோசிச்சு பாருங்க, 2 நாள் இங்கிருந்து கூட்டணி முடிச்சுட்டு போறாரு. கூட்டணி ஆட்சின்னு அவர் சொன்னாரு, எடப்பாடி அவர் இல்லைன்ட்டாரு. இல்லை சரி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இந்த ஒரு திமுக சார்ந்த ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு
ஒரு பிளான்டு ப்ரொபகண்டா. சார் இல்லையே சார், இது வந்து நீங்க- நீங்க அமித்ஷா அவர்கள் பேசினதும் டெலிகாஸ்ட் ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதும் டெலிகாஸ்ட் அண்ணன் ஆச்சு. நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசுனதும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுல அண்ணன் என்ன சொல்றாரு? அண்ணன் என்ன சொல்றாரு? எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஆனா எடப்பாடி அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எங்களுக்கு இல்லாத பிரச்சனை. ஐயோ நீங்க சார், சும்மா எங்களுக்கு சார் மெயின் அஜெண்டா திமுக அப்புறப்படுத்தணும், மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எதிரியை ஃபர்ஸ்ட் வீட்டுல உட்கார வைப்போம். அதான் என்ன சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன், நான் உடனே எங்க ஆட்களை இதை கட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. அமர் பிரசாத் ரெட்டி பாத்துட்டீங்களா உள்ள வந்து பேசுறாங்க. ஐ எம் வெரி கிளியர். நயினாரன் என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். அதுல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட பேசலாம், அவங்க கிட்ட நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு உள்ள நாங்க இன்டோர் இன்ரூம் டிஸ்கஷன்ல என்ன வேணாலும் பேசிக்கலாம். பட் பிரஸ் முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு விவரம் எனக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை திமுக. இந்த பிரச்சனையை நம்ம அப்புறப்படுத்தணும். அதான் நான் விஜய்க்குமே நான் சொன்னேன், நீங்க கூட இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நடுத்தெருல விட்டு போயிடுவாங்க. உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஏன் தேவையில்லாம நீங்க இவ்வளவு பெரிய நடுத்தெருவுல விட்டுருவாங்கன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது சார். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு விட்டுட்டாரு. நடுத்தருல. இல்ல விஜய் அவர்களுடைய டோர் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், அவங்க எங்கிட்ட பேசினாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதே போல அதிமுகவும் பேசினாங்க, இப்ப அதிகாரத்துல பங்கு அமைச்சர்கள் தர அளவுக்கு பேசினோம், ஆனா நாங்க அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா பாஜக அங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், வந்துருவாங்கன்னு தெரியும். வரக்கு முன்னாடி அவர் சொன்னது, ஒருவேளை நம்பி நாங்க போயிருந்தா எங்களை நடுத்தருவுல விட்டுருப்பாங்க, பாஜகவுக்கு இருக்கிற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். பாஜக யாரையுமே நடுத்தருல விட்டதா சரித்திரமே கிடையாது சார். பாஜகவை நம்பி வந்தவங்க யாரையுமே நடுத்தருல விட்டதா சரித்திரம் இல்லை. பாஜகவை நம்பி வந்தவர் தான் பவன் கல்யாண் அவர்கள். இன்னைக்கு துணை முதல்வராக உட்காந்துருக்கார். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாது போல இருக்கு. பாஜக நம்பி வந்தவர் தான் இன்னைக்கு மகாராஷ்டிரால துணை முதலமைச்சராக உட்கார வச்சோம். இப்போ துணை முதல்வராக உட்காந்துருக்காரு. எங்க சார் நாங்க விட்டுருக்கோம்? பாஜக நம்பி வந்தவங்களை ஒருத்தரும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது சார். அப்ப ஏன் அவங்க அப்படி பிஜேபியோட சொல்றாங்க? ஹிஸ்டரியிலே கிடையாது சார். அவருக்கு அங்க டீல் முடிஞ்சிச்சு. டிஎம்கேல கேட்டது கொடுக்குறேன்னு இருப்பாங்க, சீட்டு மட்டும் கிடையாது. திரும்ப நல்லா இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அட்லீஸ்ட் அப்படியாவது சம்பாதிக்கிட்டுமே, வேற ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, போட்டோம். இங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாரு சார். அவருக்கு நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே சார். சிராக் பாஸ்வான் எங்களை நம்பி வந்தார், கைவிட்டுட்டோமா? அண்ணன் திருமாவர்கள் போல தானே அவரும் பீகார்ல. சிராக் பாஸ்வான் கைவிட்டோமா? இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டர். கரெக்டா? இன்னொருத்தர் இருக்காரு, எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவர் தான், அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு, பேர் வரல எனக்கு டக்குன்ட்டு. அவர் இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டர் சார். பிஜேபி நம்பி வந்தவங்கள கைவிட்டதா சரித்திரமே கிடையாது சார். இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கூட்டணியில இல்ல அவங்க முன்னாடி. ஆனா அப்பயும் என்ன பண்றாங்க? ஒரு ட்வீட் போடுறாரு, ஒரு பேசுறாரு, போன்ல பேசுறாரு, அதுல அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் வந்து சார், நீங்க பிஜேபின்றது ஒரு ஃபேமிலி சார். பிஜேபி உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அவ்வளவுதான். யாருமே நீங்க வந்து பிஜேபி, நான் ஏன் வந்து ஒரு பிஜேபி தொண்டனா இருக்கணும்னு விரும்புறேன், ஏன் பிஜேபி தலைவனா இருக்கணும் வந்து பல பேர் நினைக்கிறாங்க, ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள் சார், இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. யாரையுமே வந்து கைவிட மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துப்போம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கேல. அதனால தான் 10 நிமிஷம் லேட் ஆச்சு உங்ககிட்ட பேசுறது. அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவை? எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, என் மாமனும் கிடையாது, மச்சனும் கிடையாது, என்னை பற்றி அவங்க பேசுறதும் கிடையாது. பட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்கன்னு சொன்னாங்க. என்ன சப்போர்ட் என்னால் முடியும் பண்ணுறோம். இதுதான் பிஜேபி. எங்களால் என்ன முடியுமோ முடியும். நாங்கள் கலெக்ட் பண்ணி பண்ணல சார். நான் திருப்பி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் மேலே எவ்வளோ அலிகேஷன் வச்சாங்க, இந்த ஆருத்ரா அது இதுன்ட்டு எவ்வளோ அலிகேஷன் வச்சாங்க, எவ்வளோ ஃப்ரண்ட் பேஜில். ₹1 நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாங்கினது கிடையாது. இப்போ 2 பேர் உறுதியா இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாஜகவும் சரி, பாஜக அதிமுக சேர்ந்து, அதே போல திமுக கூட்டணிகள் அப்படின்னு. இப்போ இந்த தாவேகா மற்றும் நாம் தமிழருடைய ஸ்டாண்ட் மட்டும் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற விருப்பத்தை தெரியப்படுத்துறீங்க. சரி, இட்ஸ் டூ early டு சே. பட் என்னுடைய நான் 234 தொகுதிகளும் நான் போயிருக்கேன். இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஏஜை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க பாலிடிக்ஸில். ஆனால் ஏஜுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது பாலிடிக்ஸில். ஸோ நான் 234 தொகுதியிலும் பார்த்தவன், ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு தொகுதியிலையும் 2 நாள் மேலே இருந்திருக்கேன், அங்கே மக்களோட பேசியிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், உறுதியாக திமுக ஆட்சி அமைக்காது. அது உறுதி சார்.
இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் they have to sit and discuss. தனித்தனியாக நான் சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து யோசிங்க ஃபர்ஸ்ட் தனியாக. இந்த பாலிடிக்ஸில் என்ன ஆகும்னா உங்களை கூட்டு வந்து நான் தான் திருப்பி சொன்னேன் இல்லையா, விட்டுட்டு போயிடுவாங்க. அது பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய பவன் கல்யாண் அவர்களை நான் சொல்கிறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. உங்களுக்கு இப்போ கரெக்டாக டைம் இருக்குது, 9 months இருக்குது. நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எனி டைம் யூ கேன் டேக் அ டிசிஷன். முடிவெடுங்க, சீக்கிரமாயிடுங்க, நேரம் நெருங்கிருச்சு அப்படின்லாம் இல்லை சார், நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் போன இன்டர்வியூவில் கூட வந்து என்ன சொன்னார், சார் நாம் தமிழர் கட்சியில் எங்களோட வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன கருத்து வந்தால் நல்லா இருக்கும்னாரு. நானுமே அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட வந்து நல்லா நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். என் மேல் மிகப்பெரிய அன்பு உண்டு அவருக்கு. சொல்றதெல்லாம் பார்த்தா வந்துட்டாங்களா சார்? வந்துட்டா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம்ல. ஓகே, அது அவர் தானே சொல்லணும், வந்துட்டாரா வரலையா என்ன என்று நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது ப்ராப்பராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த ஈகோ தான் நமக்கு ஒரு பிரச்சனையே. ஈகோ தான் அரசியலில் மிகப்பெரிய பிரச்சனையே. ஈகோ கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு எதிரியும் நாட்டையும் நம்ம காப்பாற்றணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிசிஷனை நீங்கள் எடுங்க. சும்மா இந்த கூட இருக்கிறவங்களாம் பிம்பிளிக்கு பிலாப்பி சீன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. போடியமில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் யார் தெரியுமா, அவர் கூட்டு போகிறதே கஷ்டம். என்ன சார் காமெடி பண்ணுறீங்க? பிரதமருடைய ப்ரோக்ராம் 20-25 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பிரதமரே பில்டப் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரியெல்லாம். நீங்கள் வந்துக்கிட்ட அவர் கூட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம். என்னத்துக்கு தயாராக இருக்கிறீங்க சார்? நீங்கள் தான் சொன்னீங்க அவர் வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கும்போது அதுதான் சார் அந்த மாதிரி பேசியே அழிச்சிருவாங்க. என்ன சார் லைம் லைட்ல இருந்தா கூட்டு போறது கஷ்டமா? கிரவுட் வருது இல்ல சார்? நீங்க பாத்தீங்க அண்ணாமலை அண்ணனுக்கு கூட அந்த கிரவுடா? என்ன காமெடி பண்றீங்க நீங்க? ஒரு மண்டபத்துல நிகழ்ச்சி வைக்கிறீங்க, ஏர்போர்ட்ல இருந்து மண்டபத்துக்கு போறீங்க. எங்கால் அது கிடையாது. எங்கால் தெருவுல போனாரு. என்ன செக்யூரிட்டி கொடுப்பீங்க? 40 நீங்க அம்பா சமுத்திரத்துல நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, உயிரை காப்பாத்திட்டு நான் அவர் கை பிடிச்சிக்கிறேன், அவர் என் கை பிடிச்சிருக்கிறாரு. உயிரை காப்பாத்திட்டு வந்தோம் நாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், போலீஸ் அத்தனை பேர் இன்னும் கிரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம் 12 மணிக்கு வெயில். விளாத்திக்குளத்துல ஒரு பிரிட்ஜு மேல நாங்க வந்து தடுத்துட்டோம் யார் வரணும்ட்டு. பிரிட்ஜுக்கு கீழே ஆத்துல வந்து ஓடி வந்து அந்த சைடு வராங்க சார் மக்கள். என்ன பேசுவீங்க நீங்க? கோயம்புத்தூர்ல வந்த மாதிரி. கோயம்புத்தூர்ல சிறப்பான கிரௌடு இல்ல, விஜய் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்த மாதிரி சார். நான் திருப்பி சொல்றேன் சார், நான் விஜய் என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணதே கிடையாது. நான் பண்ணவும் மாட்டேன். ஐ ஒன்ட் டூ தட். இன்னைக்கு எங்க கட்சியிலே யாராவது சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நடக்காது, நான் சொல்லுவேன். அவ்வளோ நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேங்க் இருக்கு. அவர் ஜெயிப்பாரான்றது கேட்டீங்கன்னா கஷ்டம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த கட்சிக்கு. ஆனால் ஒரு ஓட்டு பிரிப்பாரானா ஆப்வியஸாக அது பண்ணதான் செய்வார். நம்ம அதை புரிஞ்சிக்கலன்னா நான் அரசியலே இருக்கக்கூடாதுன்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும் சார் எனக்கு. பல பேர் ஏன் ஜெல்லியூசல் குடிக்கிறாங்க, என் பேரை சொன்னோடனே ஜெல்லியூசல் குடிக்கிறாங்க பல பேர். ஏன் 3-4 வருஷத்தில் சரண் வாழ்ந்துட்டானே என்ன கூட்டம், எப்படி பேசுறாரு, தெலுங்கு பேசுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, தமிழ் பேசுறாரு, எப்படி ஐயோ எப்படி ஒன்றும் பிரச்சனை, அமைதியாக இருக்கு, ஒன்றும் இல்லை. 234 தொகுதி இருக்கு. தொகுதியே இல்லையா, பிஜேபி உங்களை பார்த்துக்கும். பிஜேபி கைவிடாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தொகுதியே இல்லைன்னா எப்படி சார்? அதெல்லாம் பார்த்துப்பாங்க சார், பிஜேபி பார்த்துப்பாங்க சார். தொகுதியே இல்லைன்னா எப்படி சார்? இல்ல சார் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சீட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? முடியுமா? அப்படி பண்ண முடியாது. அப்புறம் அப்ப கட்சியில சீட்டு கொடுக்குறவங்க தான் உழைத்தவங்களா? இல்ல, யாருக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட்? இல்ல சார், நான் ஜஸ்ட் பேசிக்கா நம்ம இன் ஜெனரலா சொல்றோம் சார். எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க உழைத்தால் போதும். இல்ல, அது நீங்க கட்சி சார்ந்த நபர்களுக்கு சொல்றது சரி சார். இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு. ஐயோ, அவங்க சொல்ல, கூட்டணிக்கு எல்லாம் சொல்ல, நீங்க வேற. நான் கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கூட்டணிக்கு வரவங்களுக்கு இப்படி தொகுதியே இல்லைன்னா அது எப்படி பார்த்துப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா இவங்களா வந்து கமல்ஹாசனா சொல்லுங்க, நம்ம கட்சியே வந்து எடுத்துன்னு போய் திமுக மெர்ஜ் பண்ணிட்டு நான் எம்பி ஆகிறதுக்கு. நமக்கு களத்துல நிக்கணும், களத்துல போராடணும், அந்த மாதிரி கட்சிகள் தான் வரணும். நம்ம அதனால வெற்றி பெறணும். வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது. நான் அர்த்தமேட்டிக் கேல்குலேஷனில் சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு தனியாக நம்ம வந்து ஒரு டீம் இருக்காங்க, அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பொறுத்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. என்னென்ன உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அவங்களும் முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் காலம் முடிவு. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவனை நான் நம்புகிறேன். அவன் உறுதியாக நல்ல சிந்தனையை நல்ல புத்தியை எல்லாருக்கும் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒன்று ரூமில் உட்காந்து தனியாக
ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டான முடிவு எடுத்துடுவீங்க. இந்த போடியமில் நம்மளை பற்றி பேசுகிறவனை மட்டும் நம்பக்கூடாது. நான் எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருப்பேன். நம்மளை பற்றி புகழுவாங்க. அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலைக்கு அடுத்து அமர் பிரசாத் ரெட்டி திமுக எதிர்க்குது, நம்பவே மாட்டேன். நம்மளை விட புத்திசாலிங்க, நம்மளை விட அறிவாளிங்க, நம்மளை விட பெரியவங்க இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேசுகிறான்னா ஓகே, அவனுக்கு அந்த இடத்துல அந்த மைலேஜும் பேசுகிறான், அவ்வளோதான். நம்ம அவங்கள பாராட்டணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, அவ்வளோதான். அதை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை தான். ரைட். அதனால் வந்து தெளிவாக நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபேமிலியோட எல்லாரோடய உட்காந்துக்கிட்டு இது மாதிரி நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இவ்வளோ கூட்டம் வருது, ஆனால் இது இப்போ வந்து வந்து நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, அப்போ இது வீணடிக்க வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலான்னு ஒரு குடும்பத்தோடு உட்காண்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். மெசேஜ் கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.